சிறகடிக்க ஆசை சரியல்ல. அடுத்த வர எபிசோடில் மனோஜ் இருந்துட்டு ரோகிணி பண்ண எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவளுக்கு ஏற்கனவே மேரேஜ் ஆயிருக்கு. ஆனால் ஒரு வார்த்தை கூட எங்கிட்ட அவள் சொல்லவே இல்லை. மேரேஜ் ஆயிருந்தாலையும் பரவாயில்ல, ஆனால் இவ்வளோ பெரிய பையன் இருக்கான், ஸ்கூல் போகிற அளவுக்கு ஒரு பையன் இருக்கான், அவ்வளோ விஷயத்த மறைச்சிருக்கான். ஒரு பொய்யை மறைக்கிறதுக்காக என் கூட வாழ்ந்த அத்தனை நாட்களும் பொய்யை மட்டுமே சொல்லி அவள் என் கூட வாழ்ந்துருக்கா. நான் அவன் மேலே உண்மையான அன்பு நான் வச்சுருந்தேன். ஆனால் கடைசியில் என்னை ஏமாத்தினதுனால தான் இன்னைக்கு பார்க்குறவங்க எல்லாருமே நீ பிஸ்னஸ் மேனுன்னு சொல்லிக்கிறையே, ஆனால் கட்டின பொண்டாட்டி உண்மையாக இருக்காளா இல்லை பொய்யா நடிச்சிட்டு இருக்காளான்னு கூட கவனிக்க உனக்கு தெரியல, நீ எல்லாம் ஒரு பிஸ்னஸ் மேனா அப்படின்னு சொல்லிட்டேன். பார்க்குறவங்க எல்லாருமே என்னை கேலி பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம மேடம் இருந்துட்டு இந்த சங்கமே பெண்களுக்கான சங்கம், அதனால தான் பெண்கள் என்ன சொன்னாலையும் நாங்கள் நம்பிடுறோம். அவங்க ஹஸ்பண்ட் மேலே தப்பு இருக்கா இல்லை அவங்க குடும்பத்து மேலே தப்பு இருக்கா, அவங்க மேலே தான் தப்பாக இருக்கும். ஏன்னா இங்கே வர சில பேரோட வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயத்தையும் கேட்டு 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 உங்களோட வாழ்க்கையிலையும் நீங்கள் தான் தப்பு செஞ்சுருப்பீங்கன்னு சொல்லி நாங்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டோம். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க. இப்போ எனக்கு என்ன உண்மையும் தெரிஞ்சிருச்சு, உங்கள் மேலே தப்பு இல்லைன்னு தோணிருச்சு. எந்த ஒரு பொண்ணும் அவங்க உண்மையாக இருக்கணும், ஆனால் ரோகிணி உண்மையாகவே இல்லை, இதுக்காக நான் ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோடு முடிச்சிருக்காங்க.